குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். ஆண்டுக்கான 97வது ஆஸ்கர் விருதுகள் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள டால்பி திரையரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. மொத்தம் 23 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் அனோரா திரைப்படம் 5 விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது. எமிலியா பெரேஸ் திரைப்படம் அதிகபட்சமாக 11 விருதுகளுக்கு நாமினேட் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை ஓவர்டேக் செய்துள்ளது அனோரா. ஷான் பேக்கர் இயக்கிய இந்த படம் ரொமான்டிக் காமெடி ஜானரில் உருவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது செக்ஸ் ஒர்க்கரான அனி மிக்கிவா என்ற 23 வயது இளம்பெண் கோட்டீஸ்வர வீட்டு பையனான வான்யா ஜஹாரோவ் என்ற இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் இது வான்யா ஜஹாரோவின் குடும்பத்திற்கு தெரிய வர இந்த திருமணத்தை ஏற்க மறுக்கின்றனர். இந்த ஜோடியை பிரிக்க வான்யா ஜஹாரோவ் குடும்பம் படுற பாடும். இறுதியாக என்ன நடந்தது என்பதும் தான் அனோரா படத்தின் கதை. படம் முழுவதும் காமெடியை விட காதல் காட்சிகள் அன்லிமிட்டடாக இருந்ததால் ரசிகர்கள் அனோரா படத்தை கொண்டாடி தீர்த்தனர். இப்போது 5 ஆஸ்கர் விருதுகளையும் தட்டி தூக்கி இருக்கிறது. சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த எடிட்டிங், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை ஆகிய 5 பிரிவுகளில் விருதுகள் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக இந்த படத்தின் இயக்குனர் ஷான் பேக்கருக்கு திரைக்கதை, எடிட்டிங், இயக்குனர், சிறந்த திரைப்படம் ஆகிய பிரிவுகளில் 4 விருதுகள் கிடைத்துள்ளன. நாயகி மிக்கி மேடிசன் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றுள்ளார். முன்னதாக பாஃடா திரைப்பட விழாவிலும் மிக்கி மேடிசன் சிறந்த நடிகைக்கான விருது வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்கர் விருதுகளை அள்ளிய ஷான் பேக்கரும் நாயகி மிக்கி மேடிசனும் மேடையில் உருக்கமாக பேசியிருந்தனர். இருவருமே பாலியல் தொழிலாளிகளுக்கு நன்றி கூறியது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள்.